கடந்த சில தினங்களா சமூக வலைத்தளங்கள்ல இந்த நடிகையை தான் செம்மையா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, இவங்க தமிழக அரசோட விழிப்புணர்வு விளம்பரத்துல நடிச்சிருக்காங்க. அதுதானே பண்ணாங்க. அந்த தப்புக்கா இவங்களை ட்ரோல் பண்றாங்கன்னு பார்த்தா, கடைசியில இவங்க ஒரு ஆபாச நடிகை. ஆபாச நடிகைக்கும் அரசு விளம்பரத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் போட்டு வருத்திட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்கள்ல. முழுமையா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி HPV வேக்சின் பத்தின ஒரு விழிப்புணர்வு ஒரு விளம்பரம் சமூக வலைத்தளங்கள்ல அரசு தரப்புல வெளியிடப்பட்டது. இந்த விளம்பரத்தோட நோக்கமே HPV வேக்சின் போடணும் அப்படின்றதுக்காக தான். இந்த HPV வேக்சின் எதுக்காக அப்படின்னா சர்விக்கல் கேன்சருக்காக, அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இப்போ இந்தியால 15 to 20 வருடங்களுக்குள்ள அதிகமா இந்திய பெண்கள் 5% பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் 30 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த பிரச்சனை பிற்காலத்துல வராம இருக்கிறதுக்கு சிறு வயதிலே ஒரு 14 வயசுலயே இந்த தடுப்பூசியை போடணும் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த ஒரு தடுப்பூசியோட விலை 28,000. இந்த HPV வேக்சின், இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராம இருக்கிறதுக்கான இந்த வேக்சின் 28,000 ரூபாய் அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட். அப்படின்றதுனால எல்லாராலையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக தமிழக அரசு இலவசமா பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இந்த HPV வேக்சினை அறிமுகப்படுத்துறாங்க. அண்ட் பெண்களுக்கு இதை பத்தின விழிப்புணர்வு வேணும். எதனால இந்த வேக்சின் போடணும், இது போடுறதுனால என்ன பலன் இருக்கு, போடாததுனால என்ன மாதிரியான ஆபத்துகள் வருது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை 14 to 15 வயசு இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு இந்த விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விளம்பரத்தை எடுத்தாங்க. ஆனா இந்த விளம்பரம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்தடையணும் அப்படின்றதுதான் தமிழக அரசோட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாவே இருந்தது. அந்த நோக்கத்துல தான் அவங்க கண்டிப்பா இந்த விளம்பரத்தை எடுத்திருப்பாங்க. இந்த விளம்பரம் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சு. அதிகப்படியா எல்லாரும் இதை பத்தி பேசினாங்க. நிறைய பேருக்கு இதை பத்தின விழிப்புணர்வு கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சந்தேகம் தான். இது அதிகப்படியா மக்களுக்கு போய் சேர்ந்ததுக்கு காரணமே இந்த விளம்பரத்துல நடிச்ச நடிகை தான். இந்த நடிகை யார் அப்படின்னா ஷர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் மற்றும் ஒரு சீரியல் நடிகை அப்படின்னே சொல்லலாம். இப்போ சீரியல் பாக்குறவங்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க எந்தெந்த சீரியல்ல நடிச்சிருக்காங்க அப்படின்னா, சன் தொலைக்காட்சியில ரொம்பவும் பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய மருமகள் சீரியல்ல இவங்க வந்தாங்க. அதே போல ஜியோ ஹாட் ஸ்டார்ல வெளியான போலீஸ் அப்படின்ற வெப் சீரிஸ்லயுமே இவங்க நடிச்சிருக்காங்க. இப்படி பல சீரியல்ல இவங்க நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இவங்க எப்படி இந்த சீரியலுக்குள்ள அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல இவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்ட விதம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட சமூக வலைத்தள பக்கமான இன்ஸ்டாகிராம்ல 9 லட்சத்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. Facebook, யூடியூப்னு சொல்ல போனா ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எதனால இவ்வளவு ஃபாலோவர்ஸ், அப்படி என்ன சமூக சேவை இவங்க செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இவங்க வீடியோஸ் எல்லாமே ஆபாசமாகவும் அரை நிர்வாணமாகவும் இருக்கிறதா தான் இருக்குது. சோ இதனாலதான் இவங்களுக்கு அவ்வளவு ஃபாலோவர்ஸ். அண்ட் இவங்க மக்கள் மத்தியில ரொம்ப ட்ரெண்டாவும் இருந்திருக்காங்க. கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் அதிகப்படியான சமூக வலைத்தளங்கள் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஷர்மி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆபாச நடிகையை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெட்டிசன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பக்கமா இருக்கட்டும் இல்ல யூடியூப் பக்கமாகட்டும் ஆபாச புகைப்படங்களையும் அரை நிர்வாண புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாத்தையுமே நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். இரவு 11 மணிக்கு மேல என்ன லைவ்ல சந்திக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி தான் வீடியோ அண்ட் லைவ் சாட் இருக்க போகுது, அண்ட் இந்த மாதிரி தான் வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்க போகுது அப்படின்னு முழுக்க ஆபாசமாவை அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்ட அவங்கள பிரபலப்படுத்திக்கிட்ட ஒரு நபரா தான் இருக்காங்க. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஆபாச நடிகையும் ஒரு ஆபாச இன்ஃபுளுசரையும் அரை நிர்வாணமா ட்ரெஸ் பண்ணி ஆடுற இந்த ஒரு நடிகைய எப்படி நீங்க தமிழக அரசோட அதுவும் விழிப்புணர்வு, அதுவும் பள்ளி கல்வித்துறையில இப்படி ஒரு விழிப்புணர்வு படத்துல எப்படி நடிக்க வச்சுங்க? அப்ப பெண்களுக்கு நீங்க என்ன முன்னுதாரணம் காட்டுறீங்க? ஏன் இந்த விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு வேற ஆட்களே இல்லையா? HPV வேக்சினை பத்தி நீங்க அதுல ப்ரொமோட் பண்றீங்க, அதை பத்தி விழிப்புணர்வு கொடுக்குறீங்க. அப்ப எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, இல்ல எத்தனை எஜுகேட்டட் நடிகர்ஸ் இருக்காங்க, இல்ல இதை பத்தி பேசுறதுக்காகனே எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள யாரையாவது கூப்பிட வச்சு நடிக்க வச்சிருக்கலாமே. அது ஏன் ஒரு ஆபாச நடிகை, அதுவும் ஸ்பெசிபிக்கா அரை நிர்வாணமா இந்த மாதிரி பணம் கட்டுங்க, இந்த மாதிரி லைவ் சாட்ல வர அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகையை நீங்க நடிக்க வச்சீங்க?
அப்போ பள்ளி கல்வித்துறையில நீங்க என்ன இனிஷியேட் பண்றீங்க, யார முன் உதாரணமா காட்டுறீங்க, பள்ளி குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பல கேள்விகள் சமூக வலைத்தளங்கள்ல சரமாரியா வந்துட்டு தாங்க இருக்கு தமிழக அரசை நோக்கி. அண்ட் இவங்களே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் இப்ப நமக்கு இப்போ வரக்கூடிய இந்த நெகட்டிவ்ஸ் வச்சு தெரியுது. இத பத்தின அத்தனை டாக்டர்ஸ் இருக்கும்போதும் ஏன் இவங்க இந்த நடிகையை சூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரோட மனசுலயுமே இருக்கு. அததான் சமூக வலைத்தளங்கள்ல எல்லாருமே பதிவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எத்தனையோ சினிமால நடிக்கக்கூடிய நடிகர்கள் அரசியலுக்கு வரலையா, ஏன் இவங்கள மட்டும் தப்பா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க ஒரு ஆபாச நடிகை, அதுவும் பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய விழிப்புணர்வு படத்துல எப்படி நடிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் மக்கள் மனசுல இருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் அதுக்கான ஒரு பதிலையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த விழிப்புணர்வு நல்ல விஷயத்துல மக்கள் மத்தியில போய் சேர்ந்ததோ இல்லையோ, ஷர்மிலி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆபாச நடிகை நடிச்சதாலேயே மக்கள் மத்தியில போயிருக்கு. ஆனா இதுக்கான விழிப்புணர்வு தெரிஞ்சதா அப்படின்னா இல்லைங்க. ஆனா இதுக்கான டிபேட் அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இங்க நடிக்க வச்சாங்க, வேற ஆள் இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் அரசியல் ரீதியா பார்க்கப்படுதே தவிர்த்து யார் நடிச்சா என்ன, இதுல சொல்ல வர கருத்து என்ன, அத மக்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமே அப்படின்ற ஒரு விதம் யாராலையுமே ஏத்துக்க முடியல அப்படின்றதுதான் பலரோட கருத்தாவுமே இருக்கு. சரி, அவங்க ஏதோ ஒரு சில காரணத்தினால ஆபாசமா நடிச்சுட்டாங்க. இப்ப திருந்தி இந்த மாதிரி விழிப்புணர்வு படத்துல நடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நல்லபடியா சினிமாலயோ சீரியலையும் நடிக்க போறாங்க. இவங்களோட தொழிலை பத்தி ஏன் பேசுறீங்க, அதை அவங்க காசுக்காக பண்றாங்க, ஆனா இப்ப நல்ல விதமா தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் இந்த மாதிரியான கருத்து வந்துட்டு தாங்க இருக்கு. ஆக மொத்தம் இந்த விழிப்புணர்வு ஆடை பத்தி பலவிதமான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு. இந்த விழிப்புணர்வு விளம்பரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன, இந்த விளம்பரத்துல யார் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்ல பரவாயில்லப்பா இவங்க நடிச்சதுனால என்ன அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம சேனல்ல பதிவிடுங்க. அதே போல அடுத்து வேற எந்த பிரபலத்தை பத்தின ஒரு பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.